ஒரு பட்டினத்தை உற்பணம் செய்து அது வன்னிய மகாராஜனையும் மந்திரமாலையும் சுகமாக வாழ்ந்து வரும்படி கட்டளையிட்டு அம்மனாகப்பட்டது காஞ்சிமா நகரை அடைந்தது. அப்படி வன்னியனும் மந்திரமாலையும் சுகித்து வாழும் காலத்தில் தேவர்களுடைய அம்சத்தால் அது வன்னிய மகாராஜனுக்கும் நீலகண்டன் பத்திரமாக கங்காபாலன் சாம்புவன் பரசுபாலன் என்று சொல்லக்கூடிய 5 பிள்ளைகள் பிறந்து திடாக்கரத்தோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்க அம்மனாகப்பட்டது அசுரர்களை அழிக்க வேண்டும், அசுரர்களை அழிக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. ஆகையால் வன்னிய மகா தன்னுடைய படைகளை திரட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வன்னிய மகாராஜனிடம் தன்னுடைய மந்திரியாகிய சுமந்திரனை அழைக்க சொல்ல வன்னிய மகாராஜன் வார்த்தை கேட்ட சுமந்திரன் சபாவாகிய குழுவிற்கு வருகிறார். அன்னவரால் கதை தொடரும். அதற்கு முன்பதாக பேர் வார்த்தப்படும். என்னுடைய நாமதான் தெரிந்து கொண்டாயா குதிரவண்டி ராஜன் உயிர்த்த பிறகு அதே வேள்வியில் தேவர்கள் முனிவர்களும் சேர்ந்து உற்பணம் செய்யப்பட்ட சுமந்திரனாகவும் என்னுடைய அரசன் அழைத்திருக்கின்றபடியால் சீக்கிரம் சென்று அரசனை காண வேண்டும். தங்களுடைய உன்னை முகமாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரிவிக்கின்றேன். அந்த வாழாதி சூழனை அதம் செய்து அவனுடைய
நீ அவன் பதிவு சென்று வரப்பா. மங்களம் முட்டாட்டு வேண்டியிருக்கோம். கேளு மந்திரியாகிய சுமந்திரனே, தேவியின் திருவுள்ளப்படி வாதாபிசூரன் மீது சமருக்கு போக வேண்டி இருப்பதால் சேனைகளாம் வீகம் வகுத்து தயார் செய்து நிறுத்துவாய். ஆனா நீயோ சென்று என் மைந்தர்களாகிய நீலகண்டன் வச்சிரவாகு சாம்புவன் கங்காபாலன் ஐவர் ராஜாக்களை அழைத்து வருவாய். அப்படியே சென்று அழைத்து வருகின்றேன். ஆனால் அம்மன் பாதத்தை பணிந்து சென்று வருவாய். அப்படியே சென்று வருகிறேன். உன்னை கண்டு தரித்திட்டவர்கள் என்ன கும்பத்தை காமாட்சி போய் சொந்தவன் அந்தரி சுந்தரி நிரந்தரி பரம்பரையில் மேல்புறம் வாழ்கின்ற என் அம்மை தாயே உலக மாதா என்னை சபையாக அழைத்த காரணம் தெரிவிக்க வேண்டும். சுமந்திரா தாயே அவர்கள் வந்து அந்த வாதாபியான சூரனாகப்பட்டவன் விமர்சை செய்கின்றவரினால் நாம அவனை அதாகுலம் செய்து யாருடைய குறையை தீர்க்க வேண்டி இருப்பதனால் நம்மளுடைய படையை கூட்டிக் கொண்டு நான் அழைத்து வருகிறேன். மாமனாராக விளங்கி வரக்கூடிய தேவ இந்திரனாக வேடனாக நடிக்கக்கூடியவருக்காக தட்டு வரிசை உட்பட 4 சவரன் 1 சவரன் என்னக்குது 1 சவரன் தங்க சங்கிலியும் இன்னும் இதோ பட்டு பிதாமரமும் பிளாஸ்டிக் டப்பாவும் அட்டை பாக்ஸும் 3 தேங்காய் 1 கிலோ ஆப்பிளும் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். நீலகண்டன் வச்சிரபாக்கு கங்காபாலன் சாம்பவன் பரிசுபாலன் மற்றும் என் பேரோ நீலகண்டனாகும். அல்லது காலம் நம்மை கைலாயமாய் கோயிலாக விட்டு பரம கடலையும்